39வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 39:19 நம்ம வாசிக்கும் போது, உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கவனிங்க, இந்த இடத்துல யோசேப்பை பிடிச்சி இப்போ சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ளே போடுவதற்கு காரணம் யார் அப்படின்னா, இந்த போத்திபாருடைய மனைவி தான் காரணம். அவங்களே ஒரு 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 கட்டம் போட்டு இவனை தன்னுடைய வலையில விழ வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவன் விழாத உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்கள் மேல தப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி மொத்த பழியும் அவன் மேல போட்டுட்டாங்க. இவன் தான் இப்படி பண்ணா, இவன் இப்படி தப்பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க இருக்கிற நம்ம யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம மேல செய்யாத ஒரு பழியை போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா நம்ம எல்லாம் பண்றது, எவ்வளவு தூரம் நம்ம இந்த தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபிக்க முடியுமோ அவ்வளவு யுக்திகளை நம்ம கையாளுவோம். நம்ம மேல சாட்டப்பட்ட அந்த குற்றம் நம்ம செய்யாம இருக்கும்போது நம்ம செஞ்சோன்ற ஒத்துக்கிற அந்த சுபாவம் நம்ம யாருக்குமே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல யோசேப்பினுடைய ஞானத்தை நான் கற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல போத்திபாருடைய மனைவிய அவன் காட்டி கொடுக்கறதுக்கு நினைக்கவே இல்லை. அப்போ இல்ல, எப்பவுமே காமிச்சு கொடுக்கறதுக்கு நினைக்கல. அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு தெரியல. அதான் சில தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, எங்கேயாவது நம்ம நம்முடைய கண்களில் ஒரு பெரிய தவறு பார்த்துட்டோம்னு வைங்களேன், ஒரு தப்பு நடக்கிறத பார்த்துட்டீங்க, நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தவறு நடக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை அந்த தவறு செய்கிற அந்த மனிதனை பார்த்து, பிரதர் இப்படி செய்யாமல் இருக்கிறது நல்லது, கடவுளுக்கு பயம் வேணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆலோசனை வேணா சொல்லலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா அவங்க பண்ணின தப்ப நம்ம எல்லாருக்கும் படம் போட்டு காமிக்கிறது, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் அதை விரும்பவே மாட்டாரு. அதான் நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நோவா குடித்து வெறித்து தன்னுடைய வஸ்திரம் விலகி போய் படுத்து கிடப்பாரு. உடனே அவனுடைய ஒரு குமாரன் அவர் வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கிறத தன்னுடைய சகோதரத்துல போய் சொல்லுவார், இந்த மாதிரி அப்பா நிர்வாணமா படுத்து கிடக்கிறான்னு சொல்லுவாரு. ஆனா அவனுடைய அடுத்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய தகப்பனாருடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி பின்புறமாய் ஒரு தன்னுடைய ரெண்டு பேருடைய தோளையும் ஒரு பெரிய பெட்ஷீட்டை கட்டி பின்னாடி அவருடைய அப்பாவை மூடி போடுவாங்க, அந்த நிர்வாணத்தை மூடி போடுவாங்க. அப்போ அதான் அவங்க அப்பா ஆசீர்வதிக்கும் போது கூட தன்னுடைய நிர்வாணத்தை அவங்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த மகனை சபிப்பாரு. அவன் சபிக்கப்பட்டவன் அப்படி பேதம் சொல்லும். கவனிங்க, இன்றைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தம். நிறைய மீடியால பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த மீடியால இன்னொருத்தருடைய குற்றத்தை வெளியே கொண்டு வருகிறதுல நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க முன்முறமா நிற்கிறாங்க. அவர் அப்படி தப்பன்ட்டார், அவர் அப்படி தப்பன்ட்டார், அவர் அப்படி தப்பன்ட்டாரு, அதை போட்டு படம் போட்டு காமிச்சு இவன் கெட்டவன் அப்படின்னா சிலதை நான் பார்த்திருக்கிறேன். ஒருத்தர் மேல இருக்கிற அந்த தப்புக்காக கெட்ட வார்த்தையில கூட அவங்கள திட்டுறாங்க. நான் சொல்றேன், நீ அவங்க எல்லாம் என்ன கிறிஸ்தவங்கன்னு கேட்கிறேன். அவங்க எல்லாம் என்ன ஆண்டவருடைய பிள்ளைங்க? என்ன ஆண்டவருடைய பிள்ளைங்க? நான் சொல்றேன், அவர்களை விட இப்ப யார் மோசம் அப்படின்னா இவங்க தாங்க மோசம். என்னமோ பெருசா அவர் கண்டுபிடிச்சது மாதிரி உடனே கமெண்ட் செக்ஷன்ல இவெல்லாம் நல்லா இருப்பானா, இவெல்லாம் அப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான், அதான் நடக்கும், இது நடக்கும், ரொம்ப திட்டி இன்னொருத்தருடைய குற்றத்தை வெளியரங்கப்படுத்துறது என்கிறது ஒரு ஞானக்குறைவு. ஒண்ணு அவங்கள்ட்ட ஆலோசனை சொல்லணும், இல்லை அப்படின்னா அவங்கள விட்டுட்டு வெளியே வந்துடணும். அவ்வளவுதான், ஃபினிஷ்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அவங்களோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
குற்றத்தை கண்டுபிடிச்சதற்கு பிறகு அங்க இருக்க முடியாது சில நேரத்தில். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் இன்னும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட கவனமா இருங்க. வேலை செய்யற இடத்துல கூட நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பீங்க. அங்க கவர்மெண்ட்ல இருக்கிற யாராவது ஒரு நபர் வந்து தவறு செய்வார்கள். நமக்கு நிறைய பேருக்கு அது தாங்க கூடாதது தான். நம்ம உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அதான் லஞ்சம் வாங்குறான்னு வைங்களேன். நீங்க லஞ்சம் வாங்க வேண்டாம், ஆனா இன்னொருத்தர் லஞ்சம் வாங்குறாரு. லஞ்சம் வாங்கின உடனே நம்ம வெளியில போய் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி இவர் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி பாஸ்டர் நம்ம கண்டுக்காம இருக்க முடியுமா? பாவத்தை நீங்க கண்டுக்காம இருக்க சொல்லல பிரதர், இது தப்பு பிரதர், பைபிள் இது தப்புன்னு சொல்லுது. ஒரு டைம் ஆலோசனை சொல்லுங்க, ஒரு 2 டைம் ஆலோசனை சொல்லுங்க. வேதம் சொல்லுது ஒரு டைம் 2 டைம் ஆலோசனை சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகிருங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு நம்ம தலைமையில ஆண்டவர் வந்து எதையுமே ஆக்கினை குவிக்க போறதில்லை. நம்ம சொல்ல வேண்டியதை செஞ்சிட்டோம். சோ இந்த யோசேப்பின் இடத்துல எனக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, அவன் தான் நிரபராதி, தான் தப்பு செய்யல. இந்த தப்பை இத வந்து யாருக்கு முன்னாடியுமே அவங்க செஞ்ச தவற படமிட்டு காமிக்கல. அப்போ கிடையாது. அப்போ நீங்க நினைக்கலாம் பாஸ்டர், அப்போ வந்து அவனுக்கு வந்து எந்த பலனுமே இல்லை, அங்க அவன் அடிமையா இருந்தான். ஒருவேளை அவங்களுடைய மனைவியை குறிச்சு இந்த மாதிரி அவதான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டான்னா அவன் அங்கேயே அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல, அதுக்கப்புறம் அதே இடத்துல 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ராஜாவாகிறான் பாருங்களேன். அப்போது அவன் சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி ஒரு தப்புக்காக என்ன நிறைய பேருடைய மனசுக்குள்ள என்ன தப்பா நீங்க நினைச்சிருப்பீங்க. இல்ல போத்திபாருடைய மனைவியை வந்து சொல்லி மன்னிப்பு கேளுப்பா எல்லாருக்கும் முன்னாடியும், நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லு. நம்மளா இருந்தா கண்டிப்பா அப்படி பண்ணியிருப்போம். அப்போ ஒருவேளை பண்ண முடியாட்டாலும் நான் பெரிய ஆள் ஆகும் போது எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு நான் தான் தப்பு பண்ணேன் அப்படி நம்ம நினைப்போம். ஆனா யோசேப்பு அந்த காரியத்தை செய்யவே இல்லை. ஸோ இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுக்கு முன்பாக எப்படி இருந்தீங்களோ தெரியல, ஒரு பர்ஃபெக்டான ஞானம் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா? இன்னொருத்தருடைய பாவத்தை வெளியரங்கப்படுத்துகிறது கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த மீடியால யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் வந்து இந்த அதான் குற்றம் அந்த தப்பு பண்றவங்களை எல்லாம் படமிட்டு காமிக்கிற சேனல்கள் உருவாக்கி இருக்குது. நிறைய பேர் அதை ஒரு ஊழியமாவே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அதை சொல்றாங்க, இது ஒரு ஊழியம் அப்படின்றாங்க. அதான் ஒருத்தர் வந்து ஒரு நாள் சொன்னார், நம்ம இயேசு அடிக்கிறார் ஊழியம்னு ஒன்று வச்சிருந்தார். இயேசு அடிக்கிறார் ஊழியம். ஸோ அது என்ன ஊழியம் அப்படின்னு தெரியல. இயேசு அடிக்கிற அது எங்க படிச்சாங்கன்னு தெரியல. இயேசு அடிக்கிறார் ஊழியத்தை கேட்டா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தேவாலயத்துல வந்து அந்த காசு கடைக்காரங்களை பார்த்து அவர் சாட்டை எடுத்து அடிச்சிட்டாராமா. அதனால அவர் இயேசு அடிக்கிறார் ஊழியம் வச்சாராமா. இதெல்லாம் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஆட்களை பொறுத்த அளவுல ஏதாவது ஒன்ன பண்ணிட்டு ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க. ஒரு வசனத்தை அவங்களோட கொண்டு மேட்ச் பண்ணிட்டு அவங்க செய்யறது நியாயம்னு நினைக்கிறாங்க. இல்லாண்டவருடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ப்ளீஸ் உங்களை ரொம்ப நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், அப்படிப்பட்ட சேனல்ஸ் அப்படிப்பட்ட நபர்களை ஒரு நாளும் நீங்க வந்து என்கரேஜே பண்ணாதீங்க. நமக்கு அது வேலையே இல்லை. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.